சுவிட்சர்லாந்தின் மிகவும் பிரபலமான இடங்களில் ஒன்றான மவுண்ட் டிட்லிஸ்க்கு வரவேற்கிறோம். சுவிஸ் ஆல்ப்ஸின் மைய பகுதியில் அமைந்துள்ள இந்த கம்பீரமான மலை உலகம் முழுவதிலுமிருந்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. நீங்கள் சிறந்த ஆல்பைன் காட்சிகளை அனுபவிக்கலாம், பனி குகைகளுக்குள் செல்லலாம் அல்லது டிட்லிஸில் பனியில் விளையாடலாம். இந்த வீடியோவில் சுவிஸ் ஆல்ப்ஸின் தனித்துவமான அழகின் வழியாக இந்த அற்புதமான இடத்திற்கு நாங்கள் உங்களை அழைத்துச் செல்கிறோம். இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்குவதற்கு முன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற வீடியோக்களை உங்களிடம் கொண்டு வர இது எங்களுக்கு உதவும். இப்போது டிட்லிஸ் மலையை பார்ப்போம். டிட்லிஸ் மலையின் உச்சியை அடைய மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள ஏங்கல்பர்க் என்ற அழகான நகரத்தில் பயணம் தொடங்குகிறது. நீங்கள் ஜூரிக் அல்லது லூசர்னில் இருந்து எங்கல்பெர்க்கை அடையலாம். சுற்றிலும் அழகான இயற்கை காட்சிகளை காண்பீர்கள். நீங்கள் எங்கல்பெர்க்கை அடைந்த பிறகு உலகின் முதல் சுழலும் கேபிள் காரான டிட்லிஸ் ரோட்டேரில் ஏறுங்கள். இது உங்களை மலை உச்சிக்கு அழைத்துச் செல்லும். வழியில் பசுமையான புல்வெளிகள் முதல் கரடுமுரடான பாறை முகங்கள் வரை மாறிவரும் இயற்கை காட்சிகளை நீங்கள் கவனிப்பீர்கள். 30 நிமிட கேபிள் கார் பயணத்திற்கு பிறகு கடல் மட்டத்திலிருந்து 3238 மீட்டர் உயரத்தில் உள்ள உச்சியை அடையலாம். இங்குள்ள காட்சிகள் இணையற்றவை. வானிலை தெளிவாக இருக்கும்போது 200 கிலோமீட்டருக்கும் அதிகமான ஆல்ப்ஸ் மலைத்தொடர்களை காணலாம்.
அழகான இயற்கை காட்சி உண்மையிலேயே டிட்லீஸ் மலையின் சிறப்பம்சங்களில் ஒன்றாகும். பனியை விரும்புவோருக்கு டிட்லீஸ் கிளேஷியர் பூங்கா உட்பட ரசிக்க ஏராளமான இடங்கள் உள்ளன. நீங்கள் ஐரோப்பாவின் மிக உயரமான தொங்கு பாலத்தில் நடக்கலாம். டிட்லீஸ் கிளிஃப் வாக். மவுண்ட் டிட்லீஸில் செய்ய வேண்டிய அனுபவங்களில் ஒன்று டிட்லீஸ் கிளிஃப் வாக்கை கடப்பது. கடல் மட்டத்திலிருந்து 3000 மீட்டர் உயரத்தில் இந்த பாலம் ஒரு சிலிர்ப்பான நடைப்பயணத்தை வழங்குகிறது. கீழே உள்ள நிலப்பரப்பு மற்றும் கிளேஷியரை பார்ப்பது ஒரு மறக்க முடியாத அனுபவம். உங்களைச் சுற்றியுள்ள மலைகளின் அளவு பிரமிப்பு உணர்வை உருவாக்குகிறது. நீங்கள் ஒவ்வொரு காட்சியின் புகைப்படங்களையும் வீடியோக்களையும் எடுக்க விரும்புவீர்கள். இன்னும் தனித்துவமான அனுபவத்தை விரும்புவோருக்கு ஐஸ் ஃப்ளையர் சேர்லிஃப்ட் உங்களை டிட்லீஸ் கிளேசியர் குகைக்கு அழைத்துச் செல்லும். அங்கு நீங்கள் முற்றிலும் பனியாலான உலகத்தை பார்க்கலாம். சேர்லிஃப்ட் கீழே உள்ள பனிக்கட்டி விரிப்பின் பறவையின் பார்வையை வழங்குகிறது. நீங்கள் கிளேஷியர் குகையை அடைந்தவுடன் பளபளக்கும் நீலப்பனியின் சுரங்கங்கள் வழியாக நடப்பதை நீங்கள் காண்பீர்கள். இது ஒரு வித்தியாசமான உலகத்திற்கு அடியெடுத்து வைப்பது போன்ற ஒரு அதிசயமான மற்றும் மாயாஜால அனுபவம்.
கிளேசியர் குகையின் பனிக்கட்டி சுவர்கள் வெளிச்சத்தில் பளபளக்கின்றன. மேலும் இந்த உறைந்த அழகால் சூழப்பட்டிருப்பதில் உண்மையிலேயே மயக்கும் ஒன்று இருக்கிறது. இது ஒரு குளிர்கால அதிசய உலகில் அடியெடுத்து வைப்பது போன்றது. மவுண்ட் டிட்லீஸ் குடும்பங்களுக்கும் ஒரு அருமையான இடமாகும். டிட்லீஸ் கிளேஷியர் பூங்கா ஸ்லெட்ஜிங் மற்றும் மினி ஸ்னோமொபைல்ஸ் போன்ற பல்வேறு செயல்பாடுகளை வழங்குகிறது. கூடுதலாக டிட்லீஸ் ரோட்டர் கேபிள் கார் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் இருவரும் ரசிக்கக்கூடிய அழகிய அனுபவத்தையும் இயற்கை காட்சிகளையும் வழங்குகிறது. டிட்லீஸில் ஒரு உணவகமும் உள்ளது. அழகான காட்சிகளை பார்த்துக்கொண்டு நீங்கள் சூடான உணவை ருசிக்கலாம். இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இருந்து டிட்லீஸ் மலை ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாக மாறியது. இன்று சுவிட்சர்லாந்தில் சுற்றுலா பயணிகள் பார்வையிட சிறந்த இடங்களில் டிட்லீஸ் ஒன்றாகும். இது உலகம் முழுவதிலுமிருந்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. டிட்லீஸ் மலையின் பிரம்மாண்டத்தை நீங்கள் பார்த்தவுடன் சுற்றியுள்ள பகுதியில் பார்க்க வேண்டிய மற்ற இடங்களும் உள்ளன. நீங்கள் அழகான நகரமான எங்கல்பர்க் மற்றும் அருகிலுள்ள லூசர்ன் ஏரிக்கு செல்லலாம். அங்கு நீங்கள் படகு சவாரி செய்யலாம் அல்லது அதன் கரையில் நடக்கலாம். நீங்கள் எங்கல்பர்க்கில் உள்ள உள்ளூர் மடாலயத்திற்கு செல்லலாம் அல்லது அருகிலுள்ள சுவிஸ் நகரமான லூசர்னுக்கு அழகிய ரயில் சவாரி செய்யலாம். டிட்லீஸ் மலைக்கான பயணம் இப்போது முடிவடைகிறது. டிட்லீஸ் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நினைவில் இருக்கும் இடமாக இருக்கும். நீங்கள் சுவிட்சர்லாந்திற்கு சென்றால் இந்த இடத்தை பார்வையிடும் வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இந்த வீடியோவை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறோம். தயவு செய்து எங்கள் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மேலும் எங்கள் சேனலில் உள்ள மற்ற பயண வீடியோக்களை பார்க்கவும். நன்றி.